இப்போ நீங்க ப்ரிவியூல பார்க்க இந்த டபுள் லேயர் லிரிக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்றதுன்னு நம்ம VNல பார்த்துடலாம். ஸோ VN ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு மேலே ஸ்டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒயிட் கலர் கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்புட் டைட்டிலை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரிஜினல்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் 9:16 ரேஷியோன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ டியூரேஷனுக்கு நம்ம சாங் எடிட் பண்ண போகிறோமோ அவ்வளோ டியூரேஷனுக்கு இந்த ஒயிட் கலரை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக் போயிட்டு ஸோ உங்களுக்கு என்ன சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை வந்து நம்ம ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ சாங்கை கிளிக் பண்ணிவிட்டு பீட்டில் போய்க்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 2 வேர்டு கம்ப்ளீட்டாக வர்ற மாதிரி தான் நான் லிரிக்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வர லிரிக்ஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. முடிச்சதுக்கு அப்புறம் டிக்குன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி பிஐயை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் போய்க்கோங்க. ஸோ ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஃபோட்டோ தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஃபோட்டோவை கையை வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லீனியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் செகண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸோ இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அந்த ரவுண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வச்சு கீழே கொண்டு வாங்க. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ இமேஜ் அந்த அளவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆரோ மாதிரி இருக்குல்ல ஸோ அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸோ லைட்டாக ஃபெதர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஸோ டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதை லாஸ்ட் வரைக்கும் இந்த இமேஜை அப்படி ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. சேம் இமேஜ் கூட கீழே ஆட் பண்ணலாம். இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக எந்த இமேஜ் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் திருப்பியும் பிஐ கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் போய்க்குது. ஸோ அடுத்த ஒரு ஃபோட்டோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது நான் இந்த ஃபோட்டோ கீழே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஜூம் பண்ணி வச்சுட்டு திருப்பி அதுலேயும் மாஸ்க் போயிட்டு லீனியர்னு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டு இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபெதரை வச்சு கொடுத்து ஸோ டெக்குன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஃபோட்டோவை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னா ரெண்டுமே நம்ம மெர்ஜ் ஆன மாதிரி டபுள் லேயர் கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணால் இந்த ஃபோட்டோவை லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் போங்க. ஃபில்டரில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் போங்க. ஸோ பிரைட்னஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு திருப்பி சேச்சுரேஷனையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அப்ளை டு ஆல்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட் அ ஹெட்டிங்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லிரிக்ஸை ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லிரிக்ஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டில் போய்க்கோங்க. ஃபாண்ட்டில் போயிட்டு இந்த ஃபாண்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வீனில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து இந்த ஃபாண்ட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு வந்து பெருசாக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பெருசாக்கிட்டு கலரில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணுமோ அந்த கலரை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் ப்ளூ கொடுத்துட்டு அதுலேயே கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். ஸோ அதுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கானை யூஸ் பண்ணி நம்ம ஷேட் கூட கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிளிக்குன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஷேடோவில் போய் பிளாக் கலர் எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனேபிள் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மோஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷனில் கிரிட்டை கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் செகண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அவுட் அனிமேஷன் போங்க. ஃபேடுன்னு கொடுத்துட்டு 0.4 இல்லைனா 3 செகண்ட்ஸ்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் லிரிக்ஸ் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்படி கரெக்டாக லாஸ்ட் வரை இதை ஆட் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு லிரிக்ஸ்க்கும் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸில் வச்சுட்டு
டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட்டை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு திருப்பி செகண்ட் லிரிக்ஸை டச் பண்ணிவிட்டு எடிட் போங்க. எடிட்டில் போயிட்டு ஃபஸ்ட் லிரிக்ஸ் செகண்ட் என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு நான் இதில் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிடுதேன். ஸோ கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அப்ளை டு ஆலான்னு கேட்கும். ஸோ கேன்சல்னு கொடுத்துக்கோங்க. நோன் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கும். அடுத்த லிரிக்ஸ் அதே மாதிரி எடிட்டில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ லிரிக்ஸ் வந்து ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ்க்கு கலர் சேஞ்ச் பண்ணனாலும் நீங்கள் ஒவ்வொரு லிரிக்ஸ்க்குமே கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஐஏ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் போங்க. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் செட் பண்ணணும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பிளெண்டிங்னு அடுத்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸ்க்ரீனுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டிக்குன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க.